திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அருள்புரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரங்கேறிய காட்சிகள்தான் இது. சமூக ஆர்வலர்கள், யூடியூபர்கள், தன்னார்வலர்களுக்கு விருது என்றும் திரைப்பிரபலங்களான நடிகர்கள் பாக்யராஜ், நடிகர் சதீஷ், சின்னத்திரை நடிகர் பாலா, பாடகர்கள் செந்தில், ராஜலட்சுமி ஆகியோர் கையால் விருது என அதிரி புதிரியாக அறிவித்திருக்கிறது விழா ஏற்பாட்டாளர்கள் குழு. இதை நம்பி ஒவ்வொருவரும் விருதை வாங்க 2000 முதல் 4000 வரை பணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் விழா நடப்பதாக சொன்ன நாளன்று அவர்கள் சொன்ன மண்டபத்திற்கு வந்தபோது அங்கே நடந்த காட்சிகள் தான் பலரையும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது. ஆசையாக மேடையில் வாங்க வேண்டிய விருதுகள் குப்பைகள் போல போட்டு வைத்திருப்பதைக் கண்டு பொறுக்க முடியவில்லை அவர்களால். என் நேம் பாரதி, நான் ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன். இந்த இயற்கான பெஸ்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்டான அவார்ட் செலக்ட் ஆயிருந்தேன். ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாக்யராஜ் சார், அப்புறம் KPY பாலா சார், அவங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்க கையால் தான் அவார்ட் ரிசீவ் பண்ணுவோம்னு நினைச்சு வந்திருந்தோம். ஆனா இங்க எதுவுமே சொன்ன மாதிரி ப்ராப்பரா எதுவுமே நடக்கல. அது மட்டும் இல்லாம அவார்ட்ஸ்க்கான ஃப்ரேம் எல்லாமே ஸ்டேஜ்ல குப்பை மாதிரி தான் எல்லாம் போட்டு உடச்சு கொடுத்துருந்தாங்க. எதுவுமே ப்ராப்பரா நமக்கான மரியாதை எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நிறைய வாங்கியிருந்தாங்க. இப்ப என்கிட்ட உள்ள ஒருத்தங்க தம்பி வந்திருந்தாங்க. அவங்க உள்ள வர்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 500 அமௌண்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஸோ யாருக்குமே சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு சொல்லலாம். லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே கேன்சல் பண்ணி எல்லாமே 9 o'clockலாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் 10 o'clock ஆகியும் ஃபுட் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. எதுவுமே ப்ராப்பரா நடக்கல. இந்த மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவார்ட் வந்து ப்ராப்பரா நேம் சொல்லி அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணாம உள்ள எல்லாமே பூந்து எல்லாமே சண்டே ஆயிருச்சு பயங்கரமா. ஸோ நமக்கான மரியாதை எதுவுமே தரல. இங்க சொல்ல போனா ஒரு அவார்ட்னா அது எப்படி சொல்றது, நமக்கான ஒரு மரியாதை, அது நமக்கு கிடைக்கிற நம்மளோட ஒரு அச்சீவ்மெண்ட். ஆனா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஏதோ காசுக்காக நடத்திருக்காங்க. வணக்கம், என் பேர் அருண்குமார். நாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி பொங்கு மண்டல செயலாளராக இருக்கேன். இன்னைக்கு இந்த DRG ஹால்ல நட்சத்திர திருவிழா பிளஸ் வந்து சக்சஸ் அவார்ட்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்றீங்க, என்டர்டைனர்ஸ், பிசினஸ் மேன்ஸ், அந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸா எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இங்க வந்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி அவார்டெல்லாம் இருந்துச்சு. ஆனா எதையுமே வந்து ப்ராப்பரா பண்ணல. VIP டிக்கெட்ஸ் வித்துருக்காங்க. VIP டிக்கெட்ஸ்க்கான அவங்களுக்கான ஸ்பெசிபிக் சார்ஜ் கிடையாது. 500 rupees பேசிக் டிக்கெட் வாங்கினீங்களா VIP சார்ஜ்ல உட்காந்துருக்காங்க. 1000 ரூபா 2000 கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்களா லாஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. ஃபுட் கவுண்டர் வந்து எல்லாத்துக்கும் நைட்டு டின்னர் இருக்குன்னு சொன்னாங்க. சிங்கிள் கவுண்டர் போட்டு டேபிள் சேர் கூட கிடையாது உட்கார்றதுக்கு. எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க. இந்த அவ்வளவுதான். இது எல்லாம் போக இந்த அவார்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பாலா ஒரு கையாலையும் சதீஷ் அவர் கையாலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அவங்க கையாலே கொடுக்கல, கொஞ்சம் பேருக்கு அவங்க கையால கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க பண்ண சொதப்பெல்லாம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த சர்டிபிகேட்லாம் வந்து தூக்கி அப்படியே ஓரமா போட்டு ஸ்டேஜ் ஓரத்துல மூலையில போட்டு அப்படியே பொறுக்கிட்டு போங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. யாரு பிரவீன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நாமினிக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கே 2000 ரூபாய் பேமெண்ட் வசூல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே 100 பேர் பக்கம் இருக்கும். பிளஸ் டிக்கெட் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து உண்மையிலே ரொம்ப மன அளவுல உளைச்சலுக்கு ஏற்பட்டது அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் தான். ஏன்னா கையில துட்டை போட்டு செலவு பண்ணிட்டு ரோட்ல காடு மேடெல்லாம் சுத்தி மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து அவார்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு இப்படி பண்றது வந்து ஏற்புடையதா இல்ல. ஸோ இதை பத்தி நிர்வாகத்தை கேட்டதுக்கு அங்க உள்ள கொஞ்சம் கசகசப்பு தள்ளுமுள்ளாச்சு. அதுக்கப்புறம் வெளியே கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், எதுவும் நீங்க இது பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க இந்த மாதிரி இவ்வளவு செலிபிரிட்டிஸ் கிட்டத்தட்ட 4-5 செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய ஈவென்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரியே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான பர்மிஷன் இல்ல. வேணா மதியம் வந்து இந்த பேனர்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க போலீஸ்காரங்க சொன்னது அதான், யாருக்கு இது போல பேனர் கட்டுறீங்கன்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ பர்மிஷன் இருந்துட்டு அவங்க அந்த இது கேட்டிருக்க மாட்டாங்க. இங்கே உள்ள பாதுகாப்புக்கெல்லாம் எந்த போலீஸ்காரங்கள பவுன்சர்ஸ் தான் இருந்தாங்க. அதே ஒரு சில பவுன்சர்ஸ் தான், கொஞ்சம் பவுன்சர்ஸும் வந்து போதுமான பவுன்சர்ஸ் இல்ல. ஸோ வரவங்களா எல்லாம் செல்ஃபி எடுக்க போறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. டிக்கெட் எடுத்தீங்களா வேஸ்ட், எதுக்கு சும்மா வந்தான்ட்டு போயிட்டாங்க. அவங்க விளம்பரப்படுத்தினதுமே பாத்தீங்கன்னா மேஜிக் ஷோ, DJ இது எல்லாமே இருக்கு. உள்ள எதுவுமே இல்ல. டிக்கெட் எடுத்தீங்க எல்லாருமே போயிட்டாங்க. சும்மா இந்த அவார்டு வாங்குறதா நாமினிக்கா பணம் கட்டிட்டோம் என்ன பண்றது, எதையாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நின்னாலுக்கு தான் உள்ள நின்று இருக்காங்க. இப்போ உள்ள பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் வந்து பொறுக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், இதான் நடந்துச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.